ஷாலோம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம மை கோட்ஸ் 4 பார்க்கலாம். டோன்ட் லுக் ஃபார் an angel for your life. You are the powerful angel for your life. Don't look for a prophet for your life. You are the best prophet for your life. ஆமென். உங்கள் வாழ்க்கைக்கான தேவதூதனை தேடாதீர்கள், நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கான வல்லமையுள்ள தூதர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான தீர்க்கதரிசியை தேடாதீர்கள், நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கான சிறந்த தீர்க்கதரிசிகள். ஆமென். ஸோ என்னுடைய கோட்ஸில் 90% ஆஃப் கோட்ஸ் வந்து என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் கடந்து வர ஒவ்வொரு ஜேர்னிலையும் ஆண்டவர்கிட்ட நான் அதுக்கான சொல்யூஷன்ஸை கேட்கும் பொழுது ஆண்டவர் சில கோட்ஸ் மூலிமா கொடுத்து அதுக்கு பைபிள் ரிலேட்டடான வேர்சஸை கொடுத்து என்னை அப்படி கைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் ஒவ்வொரு கோட்ஸுமே நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ இந்த கோட்ஸை நான் எழுதும் போதும் கூட நான் ஒரு லோன்லியான ஒரு ஜேர்னியில் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு நான் அதிகமாக வந்துட்டு ஒரு எனக்கான ஒரு ஏஞ்சல், யாராவது என்னை வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தங்க வந்து என்னை வந்து கேரி பண்ணிட்டு போக மாட்டாங்களா, நான் போயிட்டுருக்கிற இந்த ஜேர்னியில் வந்து என்னை வந்து எனக்கு வேணுங்கிற விஷயங்களை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களா, என்னை போஷிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னை உற்சாகப்படுத்த மாட்டாங்களா, அல்லது எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சேன், அந்த ஒரு லோன்லியாக போய் கொண்டு இருந்த அந்த ஜேர்னியில் வந்து ஒரு ஏஞ்சலை வந்து நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். ஸோ அப்போ எதிர்பார்த்து என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு ஒரு சர்டன் பீரியட் வரும்போது ரொம்ப நான் டயர்ட் ஆயிடுறேன். ஏன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஏஞ்சல், ஒரு தேவதூதராக இருக்கிறவங்க யாரும் வந்து என்கிட்ட வரல. ஸோ அப்போ என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டயர்டை வந்து என்னுடைய ஆத்மாவில் கொண்டு வருது. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், நீ வந்து எப்போ யாராவது ஒரு ஏஞ்சல் உனக்கு வரணும், உன்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற, ஆனால் உனக்கான ஏஞ்சல் வந்து உனக்குள்ளே தான் இருக்காங்க, நீ தான் உனக்கான ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னை நானே வந்து எனக்கு என்னெல்லாம் ஒரு ஏஞ்சலாக இருக்கிறவங்க, ஒரு தேவதூதனை போல ஒருத்தங்க வந்து எனக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தனோ அதே காரியத்தை என்ன செய்கிறேன், நான் எனக்கு நானே செய்ய ஆரம்பித்து கொள்கிறேன். ஸோ என்னைய நானே வந்துட்டு என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும், நான் என்ன விஷயங்களில் வந்து செஞ்சோம்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னுடைய ஆத்மா சந்தோஷமாக இருக்கும், என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் நான் வந்து ஒரு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ அப்படி பார்த்து என்னைய வந்து நானே வந்து என்கரேஜ் பண்ணுறதும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதும், என்னுடைய ஆத்மா கிட்ட நான் பேசுகிறதுமாக என்ன செய்யுதுன்னா அந்த ஒரு ஜேர்னி வந்து அப்படியே டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இதுக்கு ரிலேட்டடாக நான் ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு தாவீதை குறித்து சில வசனங்களை காட்டி கொடுத்தாரு. ஸோ இப்போ தாவீதை எடுத்துக்கொண்டோம்னா அதிகமாக ஆத்மாவோடு கூட பேசி தன்னைத்தானே வந்து ஆண்டவர் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஜேர்னிலையும் வந்து தயார்படுத்தி கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு ஒரு மூவான ஒரு பர்சன் அப்படின்னா தாவீது தான். ஸோ அப்போ தாவீதை பார்த்தோம்னா அதிகமாக என்ன செஞ்சுருப்பார்னா தன்னுடைய ஆத்மா கிட்ட அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இதை நம்ம சங்கீதங்கள்ல அதிகமாக பார்க்க முடியும். அதில் ஒரு சில சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதம் 43:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமென். ஸோ அப்போ பாருங்க, தாவீது இருந்தது அந்த பாடல்கள்லாம் எழுதும்போது அவர் இருந்தது ஒரு வனாந்திரம். அந்த டைமில் வந்து அவர் எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறக்கோ, என்னை வந்து சந்தோஷப்படுத்துறக்கோ, என்னை வந்து உற்சாகப்படுத்துறக்கோ யாராவது ஒரு ஏஞ்சல் வரமாட்டானா கண்டிப்பாக அந்த வனாந்திரத்தில் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அவன் ஒருவேளை தாவீது ஏஞ்சலை எதிர்பார்த்து கடைசியில் அங்கே என்ன தான் வந்திருக்கும், சிங்கமும், தாவீது சொன்ன மாதிரி சிங்கமும் கரடியும் தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கூட தாவீது என்ன பண்ணுறான், ஆத்மா கிட்ட அவன் எப்போல்லாம் அவனோட ஆத்மா சோர்ந்து போகுதோ, எப்போல்லாம் வந்து அவனுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படுதோ, எப்போல்லாம் அவனுக்கு ஒரு
ஒரு ஹெல்ப் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்துட்டு என்ன செய்யறான், தன்னுடைய ஆத்மாக்கிட்டே அவன் பேசுகிறவனாக காணப்படுகிறான். ஆமே. ஸோ அப்போ அது மாதிரி உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரியான ஒரு லோன்லியான ஒரு பாத்தில் போகும்போது, அல்லது இன்னொருத்தருடைய ஒரு தூதன் மாதிரி ஒருத்தவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் ஆத்மா கிட்ட நீங்கள் பேசுங்க. ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிற, ஏன் நீ சோகமாக இருக்க, உனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, டேக் கேர் பண்ணி பாருங்க. நிச்சயமாக அந்த லோன்லினஸ், நீங்கள் போயிட்டு இருக்கிற ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை எல்லாமே மாறும். ஸோ அடுத்தது இன்னொரு நபர் நம்ம பார்த்தோம்ல, ப்ராஃபிட். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம யாராவது ஒரு ப்ராஃபிட் நம்மளை வந்து பார்த்து இதுதான் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவம், இப்படி தான் ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறாரு, நாளைக்கு நீ இப்படி உன்னோட லைஃப் இப்படி இருக்கும், நாளானிக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட மாட்டாங்களா? உனக்கு ஒரு லாட்ரி கிடைக்க போகுது, உனக்கு வந்து பணம் கொட்ட போகுது, அப்படி இல்லை உன்னோட பிஸ்னஸில் ஒரு பெரிய ஒரு பூம் வரப்போகுது அப்படிலாம் யாரும் சொல்லிட மாட்டாங்களா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிகளுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா யாருமே நமக்காக என்ன செய்ய மாட்டாங்க, அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நான் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த காரியங்களை எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் எனக்கு எசேக்கியா தீர்க்கதரிசியை குறித்து காட்டினாங்க. ஸோ எசேக்கியா புத்தகம் 37வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா, எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் வந்து ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு எலும்புகள் உள்ள ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு போகிறாரு. அப்போ அங்கே கொண்டு போனோன்னே அவரை வந்து 4 விஷயங்களை ஆண்டவர் 4 விஷயங்களை செய்ய சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தோன்னா, அந்த பள்ளத்தாக்குக்கு ஃபர்ஸ்ட் அவரை எடுத்து கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாரு, செட் பண்ணுறாரு. 2வது பார்க்கும் பொழுது அவரை அந்த இடத்துல வந்துட்டு அவர் அந்த பள்ளத்தாக்குக்கு போன உடனே முன்னும் பின்னும் என்ன செய்கிறார், அந்த பள்ளத்தாக்கை வந்து நடந்து பார்க்குறாரு. அங்கே எல்லாம் என்ன இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே அவர் கோ த்ரூ பண்ணுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் அந்த எலும்புகளுடைய அந்த ஸ்டேஜ், அதோட நிலைமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது அதனுடைய உண்மையான நிலவரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறாரு. அடுத்து பார்த்தோம்னா அவர் ப்ராஃபஸி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமே. ஸோ இது மாதிரி இந்த விஷயத்த ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னன்னா, நம்ம எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோமோ, நமக்கு எந்த சூழ்நிலை நம்மளோட லைஃப்ல எந்த ஏரியால ஒரு ப்ராஃபஸி நமக்கு தேவைப்படுது, ஆண்டவருடைய வார்த்தை தேவைப்படுது, ஒரு தீர்க்கதரிசி நான் தலை மேல கை வச்சு ப்ராஃபஸி சொல்லிட்டா இது அப்படியே மாறிடும், எந்த விஷயத்துல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இதுல என்ன மாதிரியான ஒரு மிராக்கள் நடந்தா எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மாதிரி எல்லாம் கோ த்ரூ பண்ணுங்க. அடுத்து பார்த்தோம்னா அதனுடைய உண்மையான ஸ்டேஜ் என்னங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. இப்போ அந்த ஒரு அற்புதம் நமக்கு தேவைப்படுது, ஒரு தீர்க்கதரிசியோட உதவி தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது அது எந்த மாதிரியான ஸ்டேஜ்ல நம்ம இருந்துட்டு இருக்கிறோம், அந்த ஒரு ப்ராப்ளம்ல வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதுல இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது ப்ராஃபஸி பண்ண ஆரம்பிங்க. அப்போ ஆண்டவர் வந்து எசேக்கியா கிட்ட சொல்றாரு, இது மாறுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது உங்களுக்கு தான் தெரியும், இது உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவரின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசு அப்படின்னு. உடனே அது அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக, அதுக்கு உயிர் வரும்படியாக அந்த இடத்துல தீர்க்கதரிசியானவர் என்ன செய்றாரு, வார்த்தைகளை பேசுறாரு, ப்ராஃபஸி பண்றாரு. ஸோ நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம கோ த்ரூ பண்றோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப் லாங் என்ன செய்யணும், நம்ம தீர்க்கதரிசிகளவே டிபெண்ட் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கணும். அதுலயே நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம், டயர்ட் ஆயிடுவோம். எப்பவுமே தீர்க்கதரிசிகளையே நம்ம பார்த்து கொண்டே ஒரு தீர்க்க தரிசனம் வேணும், யாரா என் தலைமையில கை வச்சு சொல்லிடணும், என் பேரை சொல்லி கூப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தேடுதலை நம்ம ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு சர்டன் பீரியட்ல என்ன செஞ்சிடும், கடவுளோட வல்லமை மேலேயும் அவருடைய பிரசன்னத்தின் மேலேயும் நமக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இது மாதிரி காரியங்களை விட்டுட்டு நமக்கு நம்மளோட அந்த சூழ்நிலையில் நம்மளே என்ன செய்யணும், ஒரு தீர்க்கதரிசியாக மாற முடியும். அப்போது நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் போய்கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு தீர்க்கதரிசியாக மாறுங்க. ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்குரிய சொல்யூஷன் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தெரியுதோ அதை பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் என்ன செய்யும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு அற்புதத்தை உங்களுக்கு கொண்டு வரும் நிச்சயமாக. ஆமே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது மாதிரி
நீங்கள் தான் உங்களோட லைஃபினுடைய ஒரு ஏஞ்சல். உங்களுக்கான ஏஞ்சல் நீங்கள் தான். உங்கள் லைஃபுக்கு தேவைப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் தான். ஸோ உங்களை மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஏஞ்சலும் கிடையாது, உங்களை மாதிரியான ஒரு பெஸ்ட் ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஆண்டவரோட பிரசனத்தோட ஆண்டவரோட வார்த்தையோட இணைஞ்சு உங்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை, உங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவைப்படுகிற உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதத்திற்கான வார்த்தைகளை சொல்லி உங்களோட வாழ்க்கையை கட்டுங்க. ஆமென். தேங்க்யூ.